ஜூலை 6ஆம் தேதி தமிழக அரசியலில் தளபதி விஜய் அவர்களோட அரசியலில் முக்கியமான நாளாக இருக்க போகிறது. ஸோ நேற்று இரவு கரெக்டாக 8 மணிக்கு விஜய் அவர்கள் சிவகங்கைக்கு சென்றிருக்காங்க. அஜித்குமார் அவர்களோட இல்லத்துக்கு சென்றிருக்காங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. முக்கியமாக விஜய் அவர்கள் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, அதுக்கு முன்பு சில விஷயங்களும் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நைட் ஒரு 8 மணிக்கு சிவகங்கையில் இருக்க அவங்களோட இல்லத்துக்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களோட பிரதரான நவீன் அவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி நவீனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற யாருக்குமே இந்த ஈவன் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகளுக்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. டைரக்டா விஜய் அவர்கள் திருப்பூர் ஏர்போர்ட் அதுக்கப்புறமா கார் மூலமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் விஜய் அவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் தான், மதுரையில் நடந்த சம்பவம் தான். ஸோ மதுரை கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்த போறாங்க, ஷூட்டிங்க்கு வர போறாங்க. ஸோ அதுக்காக பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப காவல் அதிகாரிகள் இதை பெருசா எடுத்துக்காம ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்கல. அதனால இப்பயும் நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா மக்களை துன்புறுத்தும் விஷயங்கள் தான் காவல் அதிகாரிகள் செய்வாங்க. அதனால மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாம நான் சைலண்டா போறேன் அப்படி சைலண்டா போனாங்க. ஸோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கையில் பணமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஸோ தமிழக அரசு கிட்ட இருந்து வர பணத்தை அது வரும், அது வர்றதுக்குள்ள இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நிர்வாகிகள் கிட்ட சொல்லுங்க, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஒரு துயரத்துக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட வழி என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிகிறது. ஸோ கரெக்டான நியாயம் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவங்க தாயாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நேற்று நடந்தது. இதுக்கான ஒரு முழு நேர அரசியல்வாதி என்ன பண்ணுவாரோ அதை விஜய் அவர்கள் ஜூலை 6ஆம் தேதி பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஜூலை 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் பயங்கரமான போராட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் ஒரு இடத்துல போராட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் தனக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் அப்படி இல்லைன்னா மதிமுக வேற எந்த கட்சி போராட்டத்துக்கு காவல் அதிகாரிகள்கிட்ட அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டாலும் உடனடியாக பாதுகாப்பும் அனுமதியும் காவல் அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அஜித்குமார் அவர்களோட கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் காவல் அதிகாரிகள் இல்ல ஜூலை 3ஆம் தேதி அனுமதி கொடுக்க முடியாது, நீங்க போராட்டம் நடத்துற இடத்துல ஆசிரியர் சங்கம் போராட்டம் நடத்துறாங்க, அதனால போராட்டம் தேதி தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகம் போராட்டம் தேதியும் தள்ளி வச்சிருக்காங்க, இடத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்க போகிறது. ஒரு சின்ன போராட்டம் தானே, எதுக்காக இவ்வளவு தேதியை தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இதை பற்றி விசாரிக்கும் போது தான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. இது சின்ன போராட்டம் கிடையாது. இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவரை பற்றி மட்டுமே பேசுவாங்க. இது இப்போ வரைக்குமே ஒரு தமிழ்நாடு நியூஸாக இருக்கு. விஜய் அவர்கள் போராட்டத்தில் இறங்கிட்ட அப்புறமா இந்த ஒரு விஷயம் நேஷனல் வைடு பேசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமாக இப்போ வரைக்கும் 5 காவல் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் தரப்பிலிருந்து அதிகமாக அவங்க வைக்கும் கோரிக்கை என்னன்னா, அவங்க கேட்கும் கேள்விகள் என்னன்னா, அந்த ஆறாவது காவல் அதிகாரி யாரு, அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல, அவங்க காப்பாற்ற எதுக்காக இவ்வளவு போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்து தமிழக அரசு கேள்வி கேட்டு, முக்கியமாக இந்த ஒரு கேள்வி கேட்டு போராட்டம் நடத்தும் போது அது நேஷனல் மீடியா வரைக்கும் கேள்வி கேட்கப்படும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா ஜூலை 6ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஜூலை 6ஆம் தேதி தமிழக அரசியலில் தளபதி விஜய் அவர்களோட அரசியலில் முக்கியமான நாளாக இருக்க போகிறது. ஸோ நேற்று இரவு கரெக்டாக 8 மணிக்கு விஜய் அவர்கள் சிவகங்கைக்கு சென்றிருக்காங்க. அஜித்குமார் அவர்களோட இல்லத்துக்கு சென்றிருக்காங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. முக்கியமாக விஜய் அவர்கள் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, அதுக்கு முன்பு சில விஷயங்களும் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நைட் ஒரு 8 மணி
மணிக்கு வந்து சிவகங்கையில் இருக்க அவங்களோட இல்லத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து சென்றிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களோட பிரதரான நவீன் அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். ஆல்ரெடி வந்து நவீனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு யாருக்குமே இந்த ஈவன் வந்து மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகளுக்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. டைரெக்டாக வந்து விஜய் அவர்கள் திருப்பூர் ஏர்போர்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து கார் மூலமாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ காவல் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து விஜய் அவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் தான், மதுரையில் நடந்த சம்பவம் தான். ஸோ மதுரை கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ வந்து நடத்த போகிறாங்க, ஷூட்டிங்க்கு வந்து வர போகிறாங்க. ஸோ அதுக்காக பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப காவல் அதிகாரிகள் இதை பெருசாக எடுத்துக்காம ப்ராப்பரான பாதுகாப்பு வந்து கொடுக்கல. அதனால் வந்து இப்பயும் எது நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் வந்து மக்களை துன்புறுத்தும் விஷயங்கள் தான் வந்து காவல் அதிகாரிகள் செய்வாங்க. அதனால் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் நான் சைலண்ட்டாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சைலண்ட்டாக வந்துட்டு போனாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து கையில் வந்து பணமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஸோ வந்து தமிழக அரசு கிட்ட இருந்து வர பணத்தை அது வரும், அது வர்றதுக்குள்ளே வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நிர்வாகிகள் கிட்ட வந்து சொல்லுங்கள், அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து இந்த ஒரு துயரத்துக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல முடியாது. ஸோ வந்து உங்களோட வலி என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிகிறது. ஸோ வந்து கரெக்டான நியாயம் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தாயாருக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேற்று வந்து நடந்தது. இதுக்கான ஒரு முழு நேர அரசியல்வாதி என்ன பண்ணுவாரோ அதை வந்து விஜய் அவர்கள் ஜூலை 6ஆம் தேதி பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து ஜூலை 3ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து பயங்கரமான போராட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து போராட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் தனக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து திருமாவளவன் அவர்கள் அப்படி இல்லைன்னா வந்து மதிமுக வேறு எந்த கட்சி வந்து போராட்டத்துக்கு காவல் அதிகாரிகள்கிட்ட அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டாலும் உடனடியாக பாதுகாப்பும் அனுமதியும் வந்து காவல் அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்காக கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு அனுமதி வந்து கேட்டால் காவல் அதிகாரிகள் இல்லை, ஜூலை 3ஆம் தேதி அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் போராட்டம் நடத்துகிற இடத்துல வந்து ஆசிரியர் சங்கம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, அதனால் போராட்டம் தேதி தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து போராட்டம் தேதியும் வந்து தள்ளி வச்சிருக்காங்க, இடத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்க போகிறது. ஒரு சின்ன போராட்டம் தானே, எதுக்காக இவ்வளவு தேதியை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இதை பற்றி விசாரிக்கும் போது தான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது சின்ன போராட்டம் கிடையாது. இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து இவரை பற்றி மட்டுமே வந்து பேசுவாங்க. இது இப்போ வரைக்குமே வந்து ஒரு தமிழ்நாடு நியூஸாக வந்து இருக்குது. விஜய் அவர்கள் போராட்டத்தில் இறங்கிட்ட அப்புறமா இந்த ஒரு விஷயம் வந்து நேஷனல் வைடு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக இப்போ வரைக்கும் வந்து 5 காவல் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் தரப்பிலிருந்து அதிகமாக அவங்க வைக்கும் கோரிக்கை என்னென்னா, அவங்க கேட்கும் கேள்விகள் என்னென்னா, அந்த ஆறாவது காவல் அதிகாரி யார், அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல, அவங்க காப்பாற்ற எதுக்காக இவ்வளவு போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்து தமிழக அரசு கேள்வி கேட்டு, முக்கியமாக வந்து இந்த ஒரு கேள்வி கேட்டு போராட்டம் நடந்தும்போது அது வந்து நேஷனல் மீடியா வரைக்கும் இது கேள்வி அது கேட்கப்படும். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா வந்து ஜூலை 6ஆம் தேதி சென்னையில் வந்து நடக்க போகிறது.